ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்க? ஆக்சுவலா ஒரு ஆணுக்கு காதல் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு பெண் பார்த்தாலோ இல்ல பேசினாலோ, சின்னதா ஒரு உதவி பண்ணாலோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்களுக்கு காதல் அப்படிங்கிறது வெளியில காட்டிடுவாங்க. ஆனா பெண் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் காதல் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுல பத்திக்கவும் செய்யாது. ஒரு பர்சனை பார்த்து தெளிவா யோசிச்சு இந்த பர்சன் நமக்கு சரியா இருப்பாங்களா அப்படிங்கிற வரைக்கும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த காதல் அப்படிங்கிற வலைக்குள்ளவே சிக்க ஆரம்பிப்பாங்க. பட் என்னதான் காதலிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே ஆணோட காதல் அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. தன்னுடைய காதலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பெண்கள் அந்த மாதிரி கிடையாது. எப்பவுமே சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. ஆனா என்னதான் சீக்ரெட்டாவே வச்சுக்கிட்டே இருந்தாலும் பெண் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில சிம்டம், ஒரு சில அறிகுறிகளை அவங்களுக்கு தெரியாமலே வந்து வெளியில கொண்டு வந்துருவாங்க. அது என்ன, அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ஒரு பெண்ணுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ட்ரீம் கேலோட அந்த வார்த்தைகள் என்ன, அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ட்ரீம் கேலோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்பர் 1, அளவுக்கு அதிகமான அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிருக்கலாம், இல்ல உங்களுடைய ஃபேமிலி கூட பழகிருக்கலாம். பட் அந்த இடத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு வினோதமான ஒரு அன்பு, ஒரு கேரிங் அப்படிங்கிறது இந்த பெண் கிட்ட சீக்கிரட்டா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃப்ல நீங்க எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கோல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோலுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்ல வார்த்தைகளால உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பேசி உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பத்தி அதிகமாக வந்து கேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில டாப்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியும் சிந்தனையும் அந்த பெண் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்படி உங்க கூட பழகிட்டு இருக்கிற ஒரு பெண், அது ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஒரு உறவுக்கார பெண்ணா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியாமலே அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பர் 2, உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பொதுவாக பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பர்சனை பிடிக்கல, ஒரு ஆணை பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது. ஆனா நீங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. இது எதனால அப்படின்னா, நான் நீ சொல்ற மாதிரி இருக்கேன், உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வெளிக்காட்டுற மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வார்த்தையை தாண்டி நீங்க போட்ட அந்த கோட்டை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய மனசுல எதுவுமே தோணவும் தோணாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கிளியரா வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி உங்களை மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணா வந்து அவங்க கண்டிப்பா இருக்கவே செய்வாங்க. இந்த மாதிரி உங்க கூட்டத்துல ஒரு பெண் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுத்து எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனா பேசக்கூடிய பெண்ணா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, பொதுவாக பெண்கள் அப்படிங்கிறவங்க, அதாவது நான் நேசிக்கிற ஒரு பர்சன் கூட அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணை ஜஸ்ட் தூரத்துல இருந்து பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மணிக்கணக்கா ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனா பெண்கள் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் பார்க்கறதையோ அதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த ஆணோட உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, அவங்க பேசுற வார்த்தைகள் அர்த்தமே இருக்காது. எதுக்காக பேசுறாங்க அப்படின்னும் தெரியாது. ஆனா மணிக்கணக்கா உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு, அந்த பெண்ணுக்கு அந்த பர்சனை ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம காரணம் இல்லாம பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையில டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணியும் ஒரு பர்சன் கூட உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய மனசுலயும் ஏதோ ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. நம்பர் 4, பொதுவா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சனை லவ் பண்ணும்போது அடிக்கடி சண்டை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது எந்த மாதிரி சண்டையா இருக்கலாம் அப்படின்னா, அந்த பெண் அவங்கள விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது பேசும்போது, இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லாம போகும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெண்கள் வந்து கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, அதிகமா கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கோ ரொம்ப நாட்களுக்கோ கொண்டு போக மாட்டாங்க. உடனே மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க.
ஆனா ரொம்ப முக்கியமா யோசிக்கக்கூடியது என்ன தெரியுமா? இது எல்லாமே லவ் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல மட்டும்தான். ஆனா இதுவே மேரேஜுக்கு அப்புறம் இது ஆப்போசிட்டா இருக்கும். பெண்கள தேடி நீங்க போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாரி ஒரு டைமிங்ல பெண்ணுடைய மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, எத்தன சண்டை வந்தாலும் சரி, அந்த பெண் உங்கள தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ சாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரியெல்லாம் ஒரு சிம்டம் உங்கள சுத்தி இருக்கிற ஒரு பெண்கிட்ட இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அவங்களுடைய மனசுல நீங்க ஏதோ ஒரு ஹை வேல்யூவான ஒரு பெர்சனா தெரியிறீங்க. உங்கள அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க. இந்த மாரி தான் ஒரு பெண்ணுடைய காதல் அப்படிங்கிறது வெளிப்படுத்துவாங்க. அவருடைய சிம்டம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, உங்கள முழுமையா நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு நம்பியிருக்க மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு உங்கள நம்புவாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்க, யார் இருக்க மாட்டாங்க, அந்த பிளேஸ் எந்த மாதிரி அப்படின்னு கூட பெருசா யோசிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஒரு அறிகுறியோ, இல்ல ஒரு வார்த்தையோ கிடைக்குது அப்படின்னா, நிச்சயமா கண்மூடித்தனமா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. பெண் அப்படிங்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆண நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்க அப்படின்னா, மனசுக்குள்ள பச போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆணை தூக்கி வெளியில போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பெண் அப்படிங்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் எதுலயும் சிக்கிர மாட்டாங்க. தெளிவா யோசிச்சு தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு பர்சனை நம்பிட்ட பின்னாடி அவங்க மேல அதிகமா சந்தேகமோ, இல்ல அவங்க மேல நம்பிக்கை இல்லாத தனமா இருக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. முழுமையா நம்பிடுவாங்க. அதுதான் பெண்களுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியும், உங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கிற மாதிரியும் ஒரு பெண் உங்கள சுத்தி இருக்காங்க. நீங்க எத சொன்னாலும் கண்மூடித்தனமா கேட்கறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அத முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்க என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அத காது குடுத்து கேட்கறாங்க. சோ இதுவும் ஒரு மாதிரியான காதல் அறிகுறி தான். பெண்கள் இந்த மாதிரியும் அவங்களுடைய காதல வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்கள் எப்பவுமே சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிக்கு கூட பயப்படக்கூடிய ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி 100ல 90% பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் பயந்த சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் தனக்கு பிடிச்ச ஒரு ஆணுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணா மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சாலும் சரி, பெண் முன்னாடி நிப்பாங்க. ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. எனக்கு இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பெண்களுடைய மனசுல ஒரு பர்சன் அதிகமா பிடிக்கும்போது, எல்லாத்தையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு பெண்ணா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு பெண்ணுடைய தைரியத்தை எந்த மாதிரி டைமிங்ல பார்க்கலாம் அப்படின்னா, இந்த காதலிக்கும் போது, காதல்ல எதிர்ப்புகள் வரும்போது, அந்த காதல் ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஒரு பெண்ணுடைய தைரியம் அப்படிங்கிறது அதிகமாவே வெளிப்படும். இந்த மாதிரி நீங்க உங்களோட பேசிட்டு இருக்கும்போதோ, இல்ல வெளியில ஊர் சுத்தும் போதோ, இல்ல உங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கும் போதோ, அந்த பெண்ணுடைய சில ஆட்டிட்யூட நீங்க பார்த்திருப்பீங்க. அது ரொம்ப தைரியமா இருக்கும். ரொம்ப ஹானஸ்ட்டா பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்காக எத வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அத நீங்க சில இடத்துல உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய தைரியத்தை நீங்க பார்க்கும்போது, அதுவும் உங்களுக்காக துணிச்சு பண்ணும்போது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில இடத்துல பெண் உங்களுக்காக நிறைய விஷயங்கள பண்றாங்க, தைரியமா மூவ் பண்றாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்களுடைய மனசுக்குள்ள வெளியில சொல்ல முடியாத ஒரு காதல், சீக்ரெட்டான ஒரு காதல், உங்கள அதிகமா நேசிக்கலாம். உங்கள அவங்களுடைய மனசுல ரொம்ப ஹை வேல்யூவான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கலாம். நீங்க அவங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட்னரா வரணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் சரி. ஆனா அவங்களுடைய மனசுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலா எப்பவுமே காதல் அப்படிங்கிறது ஆணுடைய காதல் பட்டாசு மாதிரி டப்புன்னு வெடிச்சிரும். ஆனா பெண்ணுடைய காதல் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப சைலண்டா இருக்கும். ஆனா சைலண்டா இருந்தாலும் அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் ஷோ பண்ண மாட்டாங்க. ஆனா ஷோ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரென்த், அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசா காட்டுவாங்க. எந்த இடத்துலயுமே பேக் அடிக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்த இந்த சிம்டம் எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, இல்ல உங்கள சுத்தி இருக்கிற ஒரு உறவுக்கார பெண்கிட்ட, உங்ககிட்ட நார்மலா பழகுற ஒரு பெண்கிட்ட, இந்த மாதிரி சைன் எல்லாம் அடிக்கடி உங்ககிட்ட ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களோட அவங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஒரு நாள் இன்னைக்கு பூட்டி வச்சிருக்கிற அந்த காதல் ஒரு நாள் அப்படியே இல்லாம, ஒரு நாள் பொங்கி அதை தாங்க முடியாம உங்ககிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது வரைக்கும் நீங்க காத்துருங்க. நீங்களே முன்னாடி போய் சொல்லி மூக்கொடைஞ்சு போயிடாதீங்க. அந்த பெண்ணுடைய காதல் சில நேரத்துல அது தாங்க முடியாம உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்காக, அந்த ஒரு நிமிடத்துக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த மாதிரி காத்துட்டு இருந்து அந்த காதல் வெடிஞ்சாதான், அந்த காதல் பூத்தாதான் அதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரசனைக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்துட்டு இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.